உண்மையிலே வருத்தப்பட வேண்டியது. மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்ட போது பாராத பிரதமர் மோடி அவர்கள். தூத்துக்குடி கன்னியாகுமரி வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது பாராத பிரதமர் இப்பொழுது வருகிறார் என்றால் இதுக்கு அவர் தேவை சுயநலம். இப்படி வந்து ஓட்டுகளை வாங்கலாம் என்பதற்காக மட்டுமே வருகிறார் தவிர மக்கள் மீது அக்கறை, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாத பிரதமர் மோடி அவர்கள். தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்கு. போன வாரம் பாத்தீங்கன்னா கேஸ் விலை 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. நேத்து பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இத பத்தி ஏங்க 60 ரூபாய் இருந்த பெட்ரோல் 100 ரூபாய் ஏத்துனாங்க. 2 ரூபாய் குறைச்சா என்னங்க பிரயோஜனம்? 400 ரூபாய் இருந்த கேஸ் விலை 1000 ரூபாய் ஏத்துனாங்க. 100 ரூபாய் குறைச்சா என்ன பிரயோஜனம்? பழைய விலை கொண்டு வர சொல்லுங்க. தேர்தலை ஒட்டி இது மாதிரி குறைப்பு நடவடிக்கைகள் எங்க உங்க கேள்வியிலே பதில் இருக்க இல்ல? சொல்ல சோழியின் குடிமை சும்மா ஆடுமா? தேர்தலுக்காக மோடி எந்த வேஷம் வேணாலும் போடுவாரு. இந்த பாலத்தை சீர் செய்து துறக்க வேண்டும் என்று அப்போது எதிர்கட்சியாக இருந்த போது சட்டமன்றத்திலே குரலேற்றவர் எங்கள் அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள். 2016 முதல் தொடர்ந்து இந்த பாலம் மூடப்பட்டது. பிறகு இந்த பாலம் புதிதாக கட்டப்படும் என்று உறுதியினை சொன்னார்கள். பிறகு 2019 முதல் கிட்டத்தட்ட 20 முறை இந்த பாலத்திற்காக இங்கு இருக்கின்ற ரயில்வே பொது மேலாளரையும் மத்திய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரையும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பி பல முறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களும் நானும் நேரடியாகவே பொது மேலாளரை சந்தித்து இந்த பாலத்தை விரைவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் ஆமை வேகத்திலே இந்த பால பணிகள் நடந்தன. பார்த்தீர்கள் இப்பொழுது சென்ற முறை வந்த கூட்டத்தில் 2 பக்கம் திறப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இப்ப கூட வந்து ஒரு பக்கம் தான் எங்களால் திறக்க முடியுது. ஆனால் பொதுமக்கள் இதனால் பெருத்த தொல்லைக்கு ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆயினும் இப்போதைக்கு இந்த ஓரளவுக்காவது எழும்புரியும் துறைமுகத்தை எண்ணிக்கின்ற வகையிலே இந்த எலிபென்ட்ஸ் கேட் பாலத்தை இன்று அமைச்சர் தலைமையிலே நாங்கள் திறந்திருக்கின்றோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் ஒன்றிய அரசு மாநிலத்தை வஞ்சிக்கிறது. எவ்வாறு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டுறதுக்கு 8 வருஷம் ஆகும். தேவை கேளுங்க. யாரும் உடனும் 8 வருஷமா அந்த பாலத்தை கட்டணும். பார்த்தீங்கன்றால் மாநகராட்சி பணி முடிந்து தயாராக இருக்கிறது. ஆனால் ரயில்வே துறையின் பாலம் பகுதி மிகவும் மெத்தனமாக இருக்குது. இதுதான் நாங்கள் கண்டிக்கிறோம். இதனால்தான் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது எங்கள் முதல்வர் தொடர்ந்து கூறி வருகிறார். ஒரு பாலம் கட்ட 8 ஆண்டு, ஒரு எய்ம்ஸ் கல்லூரியை கட்ட 5 ஆண்டு அப்படின்றால் இப்படி தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்கிறது. ஆயினும் ஒரு பக்கம் திறந்திருக்க நல்ல செய்தியுடன் என்று இந்த பாலத்தை திறந்து வைத்திருக்கிறோம். இல்ல இப்போ இருவழி பாதையாக இப்போதைக்கு இருவழி பாதை ஒரு சைடு திறந்திருக்கோம். மொத்தம் 4 வழி பாதை இது. இப்போ ஒரு வழி பாதையாக போயிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்க என்றால் அதாவது அனைத்தையும் ரகசியத்தையும் தெரிவித்தார் போல் சொல்கிறாங்க. ஆனால் 6500 கோடி வந்திருக்கிறது. இது கூட இன்னொரு பக்கத்தில் ஒரு காலம் சேர்த்துக்கணும். யார் பிஜேபி காசு கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் யாருக்கு இடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு நடந்தது என்று அந்த காலத்தை கொடுத்தார்கள் என்றால் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திமுக வந்து எல்லாருக்கும் அனைத்து கட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் பெரிய பங்கு யாரு? 6500 கோடி யாருக்கு வந்திருக்குங்க? அதான் இது எங்க இன்ஜின் விட்டுட்டீங்க, கரித்துண்டத்தை தேடுறீங்க நீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.